முதல் காதல் அம்மா, முதல் வார்த்தை அம்மா, முதல் அரவணைப்பு அம்மா, முதல் தோழி அம்மா. மொத்தத்தில் அம்மா தான் மெயின். உனக்கு எங்கேருந்து இந்த மாதிரிலாம் வந்து வருது? இல்லை நீ ஏன் இப்படி என் முன்னாடி படிக்கணுன்றதுக்காக படிக்கிறியா? ஃபோனில் வர்றதாங்க. நான் முதல் காதல் அம்மா, முதல் வார்த்தை அம்மா, முதல் அரவணைப்பு அம்மா, முதல் தோழி அம்மா. இதை வந்து என் பொண்டாட்டி முன்னாடி நீ படித்து காமிச்சிட்டு இருக்க 4-5 வாட்டி. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம். அப்போ நீ முதல்ல அம்மாவை தான் நினச்சிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் தான் ஒய்ஃபு, ஃபஸ்ட்டு அம்மா. உனக்கும் ஃபஸ்ட்டு அம்மா தானே? எனக்கு முன்னாடி உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே அம்மா தான் மெயின். அதை நீ வந்து வட்டம் வாரத்துக்கு 3 வாட்டி இதே ரீல் எடுத்து வச்சு என்கிட்ட படித்து காட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவேன். என்ன அர்த்தம் இல்லை புரியல எனக்கு. இப்போ அம்மா இல்லாமல் நீ சும்மாவா? அம்மாவை அதுதான் மறக்காம இருக்கணும். அதுக்காக நீ இந்த ரீலை சேவ் பண்ணி வச்சு வாரத்துக்கு 3 வாட்டி சொல்லிட்டா நான் வந்து பாடிடுமா? உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. அம்மாவை எத்தனை லட்சம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. சாரி கைஸ், நான் வந்து வேற ஒரு எபிசோடு உங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேட்டிவான எபிசோடு கொண்டு வரலான்னு பார்த்தா இந்த மாதிரி வாரத்துக்கு 3 வாட்டி என் பக்கத்தில் உட்காந்து இங்கே பாரு அம்மா வீடியோ, இங்கே பாரு அம்மா வீடியோன்னு அவங்களே வந்து ரத்தத்தை பாலாய் தருகிறார். சரி. ரத்தத்தை வியர்வையாய் தருகிறார். சரி. பாலும் வேரின் நிறத்தில் வேறு வேற இருந்தாலும் ரத்தம் ஒரே நிறம்தான். இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வர நீ? அப்பா அம்மா மெயின் எல்லாருக்குமே. தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, எங்கள் அம்மாவா சொல்லுது கைஸ். இதுதான் எல்லாருக்கும் அது சொல்லணும். கேட்டுக்கோங்க கைஸ். பெத்த தாய் தகப்பனை என்னைக்குமே விடக்கூடாது. இப்படியே பேசினா எந்திரிச்சு போயிடுவேன். அதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீ போயிட்டே நாங்கள் வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பேசுவோம். அவங்க யாரும் இல்லை, எல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. அது நம்ம எல்லாத்தையும் போய் பார்க்குறோமா? உன்னை யாராச்சும் பார்ப்பாங்களா? வீடியோவில் போடுற அம்மா அம்மான்னு. இங்கே என்ன நடக்குன்னு தெரியுமா? பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போனேன், கொட்டை எடுத்து அமிச்சிட்டாரா எனக்கு. அம்மா அப்போ நான் நல்லா பார்த்துக்கலையாம்மா? நீ நல்லா பார்த்துக்கிற, ஆனால் எல்லாரும் அப்படி நினைக்க மாட்டாங்களா? இன்னும் வீடியோவில் மட்டும் போடுறாங்க, அங்கே என்னன்னு தெரியாதும்பாங்களா? அதே மாதிரி தான் எனக்கே கொஞ்சம் டவுட் வருது கைஸ். இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா. ஆக்சுவலாக வந்து சரிங்க அம்மாவை பார்த்துக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி தான் பக்கத்தில் உட்காந்து 4 வாட்டி இன்ஸ்டாகிராம் மட்டும் எங்கள் கையில் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் தான் குழந்தைங்க ரீல்ஸ் வந்துட்டு இருந்தது. அதுக்கு வந்து இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாங்க. இன்ஸ்டாவில் தான் பார்க்குறாங்களாம். ஸோ இந்த டெக்னாலஜி இப்போ இவங்க கையில் போனதுலேருந்து நமக்கு வந்து அது ஒரு பெரிய நெகட்டிவிட்டியாக மாறிட்டு இருக்கு. தயவு செஞ்சு எடுத்து உள்ள வை. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டார். அத்தைக்கு என்னென்ன ரீல்ஸ் வருதுன்னு பார்த்தா அதை வந்து சாரி கைஸ், உங்களுக்கு நான் வேற ஒரு விஷயமா தான் வந்தேன். பார்த்தா மைக் ஆன் பண்ண தெரியாமல் மேடம் வந்து வேற ஏதோ ஒரு டாபிக் பேசிட்டு இருந்தாங்க. வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் கார்த்திக். இதை தவிர நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்கள் இது ரீல்ஸ் டைம். நீ இந்த டைமில் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம். கரெக்டா? இந்த எபிசோட் என்ன கொண்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய பேர் இந்தியாவிலேருந்து இந்த கல்யாணம் ஒய்ஃப்லாம் வந்து ஹஸ்பண்ட் இங்கே ஒர்க் பண்ணிருக்காங்க, ஒய்ஃப் வந்து இந்தியாவில் இருக்காங்க. ப்ரோ எங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு எஸ்டிமேஷன் இருந்தால் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எஸ்டிமேஷன்னா எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே எவ்வளோ இருந்தால் மேனேஜ் பண்ண முடியும், எவ்வளோ ஃபேமிலிக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகுது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஐ தாட் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்சைட்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு யோசிச்சுட்டு தான் நான் வந்து இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணேன். மன்னிக்கவும், என் தாயிடம் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து வந்து உங்களுக்கு வந்தது. பட் ஆக்சுவலாக அது ஒரு நல்ல கருத்து. அதெல்லாம் உடுப்பா, அதெல்லாம் நான் இப்போயே மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பக்கத்தில் பெற்றோர்கள் இருந்தாங்க, அதுவும் இதயம் பலவீனமானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதயம் வந்து ஷாக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா எனக்கு இவ்வளோ செலவு பண்ணுறியா, நான் சிவனேன்னு வா இந்தியாவிலே இருக்கலாம்னு கூப்பிட்டேன், இங்கே வந்து என்னத்தை சேமிச்சிங்க, ஒன்றும் இல்லை ஆச்சா போச்சான்னு வாங்க. ஸோ இவங்களாம் தூங்க வச்சுட்டு இந்த எபிசோட் எடுத்தால் நல்லதான். வெளியில் தூங்க மாட்டேன்னு உட்காந்து ரீல்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். அப்பாடா. துபாயை பொறுத்தவரையும் வந்து ஃபேமிலியாக இருந்தால் சேவ் பண்ண முடியுமான்றதும் ஒரு பெரிய கொஸ்டின். எனக்கு வந்து சில காலேஜ் பொண்ணுங்களாம் மெசேஜ் பண்ணுது. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அதாவது அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, ப்ரோ நாங்கள் வந்து எப்படி வந்து அங்கே இருக்கிறது, எவ்வளோ சேவ் பண்ண முடியும், ஃபேமிலி வந்து ஃப்யூச்சர் லைஃப் பில்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குமான்னு. சரி நான் உடனே ஒன்று சொல்கிறேன். துபாயின்றது தான் நிறைய பேருக்கு வந்து வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு லக்ஸுரி மட்டுமே தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கு இன்னொரு சைடு இருக்குது. இன்னும் வந்து பல சைடு இருக்குது. ஒரே ஒரு சைடு தான் லக்ஸுரி. இப்போது மீதி இருக்க பல சைடு வந்து நம்மளை மாதிரி நார்மலானவங்க, நம்ம நார்மல் பீப்புள் கிடையாது. புரியுதா?
இவங்களுக்கு அந்த காமெடி தெரியலன்னு நினைக்கிறேன். பிராணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. லக்ஸுரி சைட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கான ஏரியா கிடையாது. அதில் வந்து இந்த நிறைய அவங்க வந்து வாழ்கிறது. பட் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி டவுன் டவுன் இல்லை மரீனா அங்கே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து அந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு வருஷமோ 2 வருஷமோ அங்கே வாழ்ந்துடணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் துபாய் லைஃப் சுற்றி வந்து பார்த்தோன்னா யாச்சு, அதுக்கப்புறம் வந்து வியூவு, புர்ஜ் கலிஃபா வியூ அதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. ஒரு ஹைஃபையான ஒரு ஏரியாஸ் அதெல்லாம். ஆமாம், அது இப்போ இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே நம்ம அந்த ஒரு இதில் இருக்கிறோம். சரி அது விடுங்க, அது நம்ம மேனிஃபெஸ்டேஷன். அந்த மாதிரி சில இடத்துல வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து துபாய் பொறுத்தவரையும் நிஜமாவே கொஞ்சம் ரெண்டல் எல்லாமே பயங்கரமாக பீக்கான ஒரு சீசனில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி. நான் ஒரு 10,000 ரூபாய் சேலரி வாங்குற 10,000 திரம் சேலரி வாங்குற ஒரு ஃபேமிலி மேன் எவ்வளோ ரன் பண்ண முடியுன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 10,000 ரூபாய் வாங்குறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி ஒரு ஏரியாஸில் வந்து ஒரு ரெண்டல் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 40,000 திரம்ஸ் எடுத்துப்போம். வருஷத்துக்கு 40,000 திரம்ஸ்னு வச்சிங்கன்னா மாதத்துக்கு 3,400 திரம்ஸ் வெறும் வாடகை மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இந்த ஊரில் தேவான்னு சொல்லுவாங்க, துபாய் எலக்ட்ரிசிட்டி வாட்டர் அத்தாரிட்டி, அதாவது நம்ம ஒரு கரண்ட் பில்லு தண்ணி பில்லு, அது ரெண்டு பேருக்கு இருக்கும் அப்படின்னா மாதத்துக்கு 300 திரம்ஸ் கண்டிப்பாக வரும். அது தாண்டி நமக்கு வந்து ஒய்ஃபை 200 திரம்ஸ் பர் மந்த்து, 200 ரூபா, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து ஏசி, சில பில்டிங்ஸில் வந்து சில்டு வாட்டர் இருக்கும், நம்ம எப்படி தண்ணி மாதிரியே அதுக்கும் மாதம் கட்டணும். அது வந்து சம்மர் டைம்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 திரம்ஸ் வரும். இது தாண்டி 2 பேர் இருக்கீங்கன்னா உங்கள் சாப்பாடு மாதத்துக்கு நல்ல, நாங்கள் இப்போ வந்து 5 பேர் இருக்கோம், வாரத்துக்கு 250 திரம்ஸ் to 300 திரம்ஸ் ஆகுது. விச் இஸ் நல்ல சாப்பாடு, ஃப்ரூட்ஸு, சிக்கன், மட்டன் எல்லாமே எடுத்தாலுமே. ஸோ காய்கறி பொறுத்தவரையும் வாரத்துக்கு 2 பேர் இருக்கீங்க, ரொம்ப நல்லா சாப்பிட்றீங்கனாலே 200 ரூபா தான் வரும். 200 ரூபான்னும் போது 800 திரம்ஸ் பர் மந்த். இது இல்லாமல் நீங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வெளியே போகிறீங்க, வெளியே சாப்பிட்றீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 300 திரம்ஸ் வச்சுப்போம். நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட், மூவிஸு இல்லை ஷாப்பிங் போகிறீங்க, கண்டிப்பாக ஏன் பார்த்தீங்களா கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ரொம்ப மினிமலாக ஸ்பெண்ட் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னும் போது 500 திரம்ஸ் மேக்ஸிமமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அது வந்து ஒருத்தவங்க ஒரு பர்சனாலிட்டி பொறுத்து இருக்குது. ஸோ 500 to 1000 திரம்ஸ் பஃபர் ஆகும். நம்ம வந்து 500 வைப்போம், ஏன்னா 10,000 சேலரின்றது வந்து ஒரு இது. இப்போ வரையும் 6,000 திரம்ஸ் டோட்டலாக ஆயிருக்கு. இது வந்து ஒரு ஸ்டூடியோ வீடு எடுத்து ஒரு நல்ல ஒரு ஏரியாலே, இப்போ வந்து டிஸ்கவரி கார்டன்ஸ் 42,000 திரம்ஸ் ரெண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இல்லை வந்து நம்ம டிஐபி ஒரு சில ஏரியாஸ்லாம் இருக்குது. இப்போ கராமா அந்த சைட்லாம் வந்து கொஞ்சம் ரெண்ட் அதிகம். இதுவே கிசைஸு, நம்ம இன்டர்நேஷ்னல் சிட்டி அந்த பக்கம்லாம், நான் துபாய் மட்டும் பேசுகிறேன், ஷார்ஜா போல் அந்த பக்கமே போகல நான். இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000ன்றது வந்து இப்போ மினிமல் ரெண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ 6,000 திரம்ஸ் வந்து கையில் மொத்தமாக நம்ம மாதம் செலவு பண்ணுறதுக்கு வேணும். மீதி 4,000 திரம்ஸ் இருக்குது. ஸோ அதில் அட்லீஸ்ட் ஒரு 500 திரம்ஸ் நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சி சேவிங்ஸ்க்கு வைப்போம். மாதம் கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். மெடிக்கலுக்கு ஏதாவது அந்த மாதிரி இருக்குன்னா அது 500 திரம்ஸு. ஸோ மீதி வந்து கவர் ஆகும். பட் ஸ்டில் அந்த கோபேமெண்ட் கட்டுறோம்ல 10% 20% இனிஷியல் கட்டுறது. சில பேருக்கு வந்துட்டு ஒர்க்கில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகுறது வந்துட்டு இருந்தாலுமே 10% நம்ம கட்டணும். ஸோ எல்லாமே மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு 500 திரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 3,500 திரம்ஸ் வந்து அப்பயுமே நம்மளால் சேவ் பண்ண முடியும். சேவ் பண்ணுறதுன்ற இந்த செலவெல்லாம் போக நான் சொல்கிறது. ஸோ நம்ம ஊர் காசுக்கு 3,500 இன்ட்டு ஒரு 24 திரம்ஸ் போதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு 10,000 ரூபா சேலரி வாங்குகிறோம் அப்படின்னா மாதம் 85,000 நம்மளால் சேவ் மட்டும் பண்ண முடியும். விச் இஸ் ஒரு ஸ்டூடியோவில் இருந்து நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி வெளியே போகிறோம் அப்படின்னா. இது வந்து பேஸ்ட் ஆன் ஒருத்தங்களோட சேலரிஸ் பொறுத்து, அவங்களோட ப்ரிஃபரன்சஸ், அவங்களோட ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பொறுத்து மாறும். பட் அட்லீஸ்ட் மினிமம் நான் சொன்னது வந்து எல்லாத்தையுமே கம்மி பண்ணாலுமே ஒரு 6,000 கண்டிப்பாக தேவை இருக்கும் இல்லை? இருந்தால் தான் வந்து ஒரு கப்பல்னால இங்கே வந்து சர்வை பண்ண முடியும். கொஞ்சம் ரிலாக்ஸாக சாப்பிட்டா இருக்கட்டும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஷார்ஜாலாம் போனோம் அப்படின்னா 25,000க்கு நமக்கு 2 பெட்ரூம் கிடைக்குது. நான் சொன்னது 40,000 திரம்ஸ் எங்கே இருக்குது, 25,000 திரம்ஸ் எங்கே இருக்குது. பட் ஆனால் ஷார்ஜான்றது கொஞ்சம் அவுட்டர், டிராஃபிக்கில் வந்து காலையிலேருந்து 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் டிராஃபிக்கே வந்து பயங்கர கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸே 2-3 பேர் ஷார்ஜாவில் இருக்காங்க. ஸோ ஷார்ஜாலேருந்து வரவங்களுக்கு நிறைய தெரியும். ஸோ ஷார்ஜாவில் இருக்கோம் அப்படின்னா மாதம் வந்து ஒரு 4,000 திரம்ஸ் இருந்தாலே வந்து ஒரு ஃபேமிலியை சூப்பராகவே ரன் பண்ணலாம். பெரிய வீடு எடுத்தே ரன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு.
தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. நிறைய பேர் எனக்கும் கேட்டிருந்தீங்க இந்து அக்கா என்ன பண்ணுறாங்க, என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கான ஒரு எபிசோடும் நாங்கள் டீட்டெயிலாக எடுத்து கொஞ்சம் நான் இப்போ வந்து ஆன் த ஃப்ளோவில் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக பண்ணி கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. முக்கியமாக வந்து பொண்ணுங்க ஹஸ்பண்ட் இங்கே இருக்காங்க ப்ரோ, எவ்வளோ வேணும், நாங்கள் வந்து ஒர்க் பண்ணால் எங்களால் சப்போர்ட் பண்ண முடியுமான்றதுக்காக கேட்டிங்கன்னா அவங்க ஜென்ரல் ஒரு ஐடியா வரணுன்றதுக்காக சொன்னேன். 10,000 dirham சேலரின்றது வந்து ஒரு இங்கே துபாய் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 years 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு கிடைக்கிற பே ஒரு ஃபீல்டை பொறுத்து அதுவும் மாறும். பட் பேசிக்காக ஃப்ரெஷராக வரீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 3,000 to 4,000 dirhams தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். நான் சொன்னதெல்லாம் வந்து வெறும் கடன் இல்லாமல் 6,000 dirhams வேணும். நம்ம கார் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கான இஎம்ஐ, பெட்ரோல் சார்ஜஸ் அதெல்லாம் தனியாக வந்துடும். ஸோ ஆமாம், மெட்ரோவுக்கு அந்த காஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா இன்னொரு 500 dirhams போகும். பட் ப்ராப்பராக பிளான் பண்ணோம் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30% to 40% சேவ் பண்ணலாம் சேலரியில். ஏன்னா இங்கே டாக்ஸ் இல்லை நான் சொன்ன மாதிரி. 30% 40% போது நம்ம ஒரு 10,000 சேலரி வாங்குறாங்க அப்படின்னும் போது ஒரு 85,000 rupees நம்மளால் வந்து இந்தியாவுக்கு அனுப்ப முடியும், சேவ் பண்ண முடியும். எஸ், அதை தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் கொஞ்ச நாள் இருக்க நமக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நமக்கான எக்ஸ்பீரியன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். நன்றி நன்றி நன்றி. செலவு பண்ணி இங்கே வந்து குடும்பத்தோடு இருக்கிறது கஷ்டம். கோயம்புத்தூர்லேயே இருங்க, அவங்கவுங்க ஊரில் இருங்க, ஓரளவுக்காச்சும் சிக்கனமாக இருந்தால் போதும். இங்கே சம்பாதிக்கிற காசு அதுக்கு மேலே செலவு. ஸோ ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்ம ஊர் தாங்க, என்ன சொன்னாலும் எவ்வளோ என்றாலும் அது நம்ம ஊர் போல் வராது. நான் வந்து இவ்வளோ டீட்டெயிலான ஒரு பாவம் அவங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டு கடைசி நிமிஷத்தில் வந்து நீ எல்லாத்தையும் முடிச்சிட்டமா கரெக்ட். எப்படி அவங்க வந்து அவங்க யாருக்காக இருந்தாலும் நம்ம ஊருக்கு போய் இருக்கணும்னு தான் ஆசை. பட் நம்ம வந்து விட ரொம்ப ஆசை. அது ஒரு தத்துவம் சொல்லிட்டு போகிறாங்களாம். என் தாயோட ரீல்ஸ் தத்துவன்ட்டு ஒரு எபிசோடே போடலாம். நீங்களே படிங்க உங்கள் வாயால். என்னது இது? மனைவி தன் மகிழ்ச்சியை கணவனுக்காக ஒதுக்கி வைப்பாள். அதாவது மனைவி தன் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அதான் மகிழ்ச்சியை கணவனுக்காக ஒதுக்கி வைப்பாள். சரி. ஆனால் கணவன் மகிழ்ச்சிக்காக தன் மனைவியை ஒதுக்கி வைப்பாள். அவனோட சந்தோஷத்துக்கு பொண்டாட்டி ஒதுக்கி வச்சிருவான். ஏன் நாங்கள் நல்லா இருக்கணும், இதுதான் இவங்களோட பிளான். தூங்கும் போது இந்த மாதிரி ஒரு குண்டை போட்டுவிட்டு தூங்கினோன்னா நம்ம நல்லா தூங்கலாம். அதானே மாமி? சே நான் இது உள்ள சொன்னேன். நீ உள்ளதான் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கேங்கம்மா. அதுல வருது, அவங்க போடுறது தான் நான் படிக்கிறேன். இன்ஸ்டா டேய் நீ மட்டும் என் கையில கட்சேன், என் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோடா. தயவு செஞ்சு ஒரு ரீல்ஸ் புராணத்தை ஆப் பண்ணிட்டு படுமா. போடா. பை கைஸ்.